फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா MHC எக்ஸாம் கட் ஆஃப் ரிசல்ட் எல்லாமே இந்த வீக்குள்ள கம்பல்சரி வந்துரும் ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ process போயும்போது நம்ம என்னென்ன சர்டிபிகேட் வெச்சிருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. சிலர் வந்து அந்த இடத்துல கூட ஸ்கேம் பண்ணிக்கிறாங்க. இந்த சர்டிபிகேட் வெச்சிருக்கணும் கம்பல்சரி அது மாதிரி எனக்கு 2-3 பேர் எனக்கு சென்ட் பண்ணினாங்க. தயவு செஞ்சு யாரையும் நம்பி அமௌண்ட் பே பண்றது அது மாதிரி எல்லாம் எது பண்ணிராதீங்க. அபிஷியலா என்னென்ன சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி வருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணீங்களா அந்த சர்டிபிகேட் மட்டும் கம்பல்சரி இருந்தா போதும் ஓகேங்களா. மித்தபடி எந்த ஒரு சர்டிபிகேட் தேவையில்லை. அங்க இங்கனா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிடாதீங்க ஓகேங்களா. இது ஒரு வந்து அவேர்னஸ் வீடியோவா கொடுக்கணும்னு சொல்லி ஏன்னா எனக்கு மட்டும் நேத்து மட்டும் ஒரு 10 நம்பர்ஸ்க்கு மேல எனக்கு சென்ட் பண்ணி இதெல்லாம் உண்மையாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் என்னென்ன சர்டிபிகேட் மேக்ஸிமம் போன டைம் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. போன டைம் வந்து ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு எனி அதர் போட்டோவோட இருக்கிற ஐடென்டி கார்டு ஏதோ ஒன்று இருந்தா போதும் ஓகேங்களா. இதுல ஏதோ ஒன்று எல்லாத்திலையும் ஆதார் கார்டு இருக்கு ஓகேங்களா. ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பர்த் சர்டிபிகேட் ஆர் எனி அதர் ப்ரூஃப் சொல்லிக்கிறாங்க. பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா ஓகேங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கிற வெரிஃபிகேஷன் ஒரு இது சர்டிபிகேட் இருந்தா போதும். அதுக்கு நம்ம 10th 12th மார்க் ஷீட் ஏதோ ஒன்று கூட யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதை பத்தி கவலைப்படாதீங்க. பர்த் சர்டிபிகேட் நிறைய பேர் இல்லைன்னு சொன்னீங்க. அது அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாத்தையும் அதை வச்சிருப்பீங்க ஓகேங்களா. ஏன்னா ஜெனரல் கேட்டகரி தேவையில்லை. மீட்டிங் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி இருக்கு. அதனால ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன எஜுகேஷனல் வச்சிருந்தீங்களோ அதை மட்டும் அதோட இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சப்போஸ் இப்ப பிஜி வந்து நான் கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகேங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது யூஜி மட்டும் தானே போட்டிருப்பீங்க. யூஜி மட்டும் கொண்டு போங்க. ஒரு சிலர் வந்து டிஸ்டன்ஸ்ல இப்ப நான் படிச்சிருக்கிறேன் அதை அங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. அது மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல அப்ளை பண்ணிருந்தீங்களோ அதுக்கான சர்டிபிகேட் மட்டும் ஒரிஜினல் இருந்தா போதும் ஓகேங்களா. இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க. நான் இப்போ யூஜி முடிச்சிங்கன்னா 10th 12th யூஜி சர்டிஃபிகேட் என்கிட்ட இருந்தால் போதும் ஓகேங்களா. அது மட்டும் நான் கொண்டு போன போது நான் இப்போ பிஜி வந்து டிஸ்டன்ஸில் படிச்சுட்டுக்கேன்னா அது அங்கே மென்ஷன் பண்ணன்னு கூட அவசியம் இல்லை ஓகேங்களா. நீங்கள் யூஜி வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டு யூஜியோட டிசி வரைக்கும் அவங்க கிட்ட டினோட் பண்ணீங்கன்னா போதும் ஓகேங்களா. வேற எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. அடுத்தது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு சில டைப்பிங் முடிச்சிருப்பீங்க, ஒருத்தர் டிசிஏ கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, இது மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில் நிறைய பேர் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அங்கே கொடுக்கலாம் ஓகேங்களா. அது நீங்கள் சப்போஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அது கம்பல்சரி இல்லை. டைப்பிங் எல்லாம் முடிச்சிருக்கும் போது அது கேட்பாங்க. ஏன்னா இப்போ டைப்பிங் போஸ்ட் இல்லையே ஓகேங்களா. அது எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து டிசி கம்பல்சரி சொன்ன டிசி மென்ஷன் பண்ணிக்குது. டிசி கம்பல்சரி எல்லாத்திட்டையுமே இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. நீங்க என்ன முடிச்சீங்களோ அதுக்கான டிசி இருக்கு, அதை டிசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதோ ப்ரியாரிட்டி ரிசர்வேஷன்ல ஏதோ ஒன்று கேட்டீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லாட்டி ஏஜ் ரிசர்வேஷன் கேட்டீங்கன்னா அதுக்கான கிளைம் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ல பிஎஸ்டிஎம் இருக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஓகே. 1 to 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருங்க. பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கு வாங்கியிருப்பீங்க. அப்படி பழைய சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் ஓகேங்க. புது சர்டிஃபிகேட் வேணுனாலும் அப்ளை பண்ணீங்கன்னா 1 or 2 daysல வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ 1 to 10th வரைக்கும் 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சா, 3 to 5ஆவது ஒரு ஸ்கூல்ல படிச்சா, 6 to 8 ஒரு ஸ்கூல்ல, 9 to 10 ஒரு ஸ்கூல்னா நீங்க 4 பக்கம் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. அதை அப்ரோச் பண்ணி வாங்கி நிறைய பேர் இந்த டவுட் கேட்டீங்க. அதனால சொல்றேன். ஏன்னா பிஎஸ்டிஎம் நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மேக்ஸிமம் இங்க போட்டுக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லி தான் போட்டிருக்கிறாங்க. பிஎஸ்டிஎம் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். அதனால உங்களுக்கான ரிசர்வேஷன்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. அப்ளை பண்ணலைனாலும் நீங்க அப்ளை பண்ணி இப்போ வாங்கி வச்சுக்க நான் அப்லோடு பண்ணும்போது அப்போ இல்லையாட்டி பரவாயில்ல. சப்போஸ் வச்சிருந்தீங்கனாலும் கொண்டு போங்க ஓகேங்களா. இன்டர்வியூ ப்ராசஸ்ல சப்போஸ் ஒரு சில டைம் அவங்க ஏத்துட்டானாங்களா உங்களுக்கு ஓகே ஆயிரும் ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோ சர்டிஃபிகேட் அது மாதிரி என்ன வச்சிருந்தீங்கனாலுமே கொண்டு போய்க்கிங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அது மாதிரி என்ன இருந்துச்சுனாலும் ரிசர்வேஷன்ல என்ன அப்ரோச் பண்ணி ப்ரியாரிட்டி கேட்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி கொண்டு போய்க்கிங்க ஓகேங்களா. சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றதா இருந்துச்சுன்னா என்ஓசி வாங்கிக்கிங்கன்னு சொல்லிக்கிறாங்க. என்ஓசி கண்டிப்பா வேணும்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரா இருந்துச்சுன்னா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி அப்லோடு பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா அப்லோடு பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஓகேங்களா. கொண்டு போய்க்கிங்க. அவ்வளோதாங்க.
இந்த எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டேட்டட், அது வந்து அப்போ செல்ஃப் அட்டஸ்டேட்டட் தான் போட சொல்லுவாங்க. அது வந்து வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்துக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் மட்டும் தாங்க மேக்ஸிமம் கேட்பாங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் போட்டீங்களோ அது கேட்பாங்க மேக்ஸிமம். இதுக்கு மேலே எந்த ஒரு சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. டவுட் இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சாலே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது, அந்த வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ரிப்ளையை ஆட் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ வரும். ஓகேங்களா? இந்த எல்லா சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஒரு சர்டிஃபிகேட் நான் ரீகால் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, எனி அதர் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இருந்தால் ஓகே. பர்த் சர்டிஃபிகேட் ஆர் எனி அதர் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்கு இருந்தால் போதுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுங்க, அதுக்கப்புறம் எனி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சா பிஎஸ்டிஎம், விடோ சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், இது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா அதுங்க. என்ஓசி, சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ஓசிங்க, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது இல்லாமல் நன்னடத்தை சான்றிதழ் அப்போதைக்கு வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா? இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நம்ம டெய்லி கைட் பண்ணி தான் இருக்கிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்டர்வியூ பெஸ்ட்டாக பண்ணீங்க, பரவாயில்ல. நிறைய பேர் ஃபஸ்ட்டு பதட்டத்தோட ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அப்கமிங் டேஸில் என்ன பொறுத்தளவு நிறைய பேர் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. நாங்கள் கொஷின் கேட்குறதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஷின் அந்த வேலையே நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க. என்னை பொறுத்தளவு பரவாயில்ல, நீங்கள் ஓரளவு டெக்னிக்கலாக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு சொல்லி என்னோட நம்பிக்கை. ஏன்னா நம்ம நிறைய பேர் இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம் வரும்போது அவங்க பதட்டப்பட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்கனால எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எந்த அளவுக்கு யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு நல்லா டக்குன்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே தேங்க்ஸுங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் டக்குன்னு அப்ரோச் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ஒரு டைம் நாங்கள் மிஸ்டேக் சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் வரீங்க. அந்த மிஸ்டேக் கூட வரதில்ல. அதை பொறுத்தளவு தேங்க்ஸுங்க. ஏன்னா நாங்கள் உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் சொல்லும்போது ஒரு சிலர் அதை மாற்றிக்கிறதுக்கு கேர் எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் டக்குன்னு கேர் எடுத்து எல்லாம் மாற்றுறீங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இதே போல் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே ட்ரை பண்ணீங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாம் வரட்டும். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? எந்த ஒரு சப்போர்ட் வராமல் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கம்பல்சரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதை பற்றி எந்த ஒரு கவலைப்படாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தல நம்ம கொடுத்தல எல்லாமே நம்ம சேனலில் மேக்ஸிமம் கொடுத்துட்டோம். இன்டர்வியூ, மாடல் இன்டர்வியூ நிறைய பேர்ட்ட இப்போ மேக்ஸிமம் நம்ம ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்டை வந்து மார்க் இன்டர்வியூ ஆட்ட கைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எல்லாருமே ஆனால் ஒருத்தரவே ஒரு 4 டைம் ஆட்ட இன்டர்வியூ எடுத்தால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொஞ்சம் பதட்டப்பட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கடுத்தது அதோட சூப்பராக பரவாயில்ல. அதுக்கடுத்தது அவங்களே பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சூப்பராக பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற பதட்டம் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வரல. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம் இன்டர்வியூ ப்ராசஸில் 1 or 2 5 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் அவங்களை எடுக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க, இந்த டைம் பரவாயில்லைங்க, சூப்பராக பண்ணீங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைச்சி இது மூலிமா இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணுன்னு சொல்லி ஒரு மோட்டிவாக எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. இது எல்லாமே நம்ம சீரீஸில் பார்த்தோம். தேங்க்யூ கைஸ். எம்ஹெச்சிசியோட சீரீஸ் நம்ம போட்டதில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. இதே போல் சப்போர்ட் அப்கமிங் டேஸ்லேயும் கொடுங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.